அடுத்தபடியாக எவைகளெல்லாம் இருக்கக்கூடாது, எவை இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஃபைருன்னிசா அவர்கள் அழகான முறையில் சொல்வதற்கு வருகிறார்கள். ஃபைருன்னிசா, இல்லாமை என்ற தலைப்பு. இல்லாமை, நல்ல கவனமா கேளுங்க, ரொம்ப அருமையான வார்த்தைகள். மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் மற்றும் வருகை தந்த அனைவர்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு வாழ்க்கையில் எது வேண்டும்? பேச்சில் வேண்டும் உண்மை, பேச்சில் வேண்டும் உண்மை, செயலில் வேண்டும் பொறுமை, செயலில் வேண்டும் பொறுமை, நடையில் வேண்டும் எளிமை, நடையில் வேண்டும் எளிமை, எண்ணத்தில் வேண்டும் தூய்மை, எண்ணத்தில் வேண்டும் தூய்மை, சிந்தனையில் வேண்டும் தனிமை, சிந்தனையில் வேண்டும் தனிமை, கல்வியில் வேண்டும் பொறாமை, கல்வியில் வேண்டும் பொறாமை, பழகுவதில் வேண்டும் இனிமை, பழகுவதில் வேண்டும் இனிமை, மனிதன் என்பதில் வேண்டும் பெருமை, மனிதன் என்பதில் வேண்டும் பெருமை, ஆசிரியருக்கு முன் வேண்டும் சிறுமை, ஆசிரியருக்கு முன் வேண்டும் சிறுமை, மார்க்கத்தில் வேண்டும் விலகாமை, மார்க்கத்தில் வேண்டும் விலகாமை, மார்க்கத்தில் வேண்டும் விலகாமை, தொழுவதில் வேண்டும் விடாமை, தொழுவதில் வேண்டும் விடாமை, செலவில் வேண்டும் நடுநிலைமை, செலவில் வேண்டும் நடுநிலைமை, சத்தியத்தில் வேண்டும் அஞ்சாமை, சத்தியத்தில் வேண்டும் அஞ்சாமை, அசத்தியத்தில் வேண்டும் முயலாமை, அசத்தியத்தில் வேண்டும் முயலாமை, பாவத்தில் வேண்டும் இயலாமை, பாவத்தில் வேண்டும் இயலாமை, கல்வியில் பேச்சு, பள்ளிவாசலில் வேண்டும் பேசாமை, பள்ளிவாசலில் வேண்டும் பேசாமை, பள்ளிக்கூடத்தில் வேண்டும் தூங்காமை, பள்ளிக்கூடத்தில் வேண்டும் தூங்காமை, நாம் இருப்பது இளமை, நாம் இருப்பது இளமை, ஒரு நாள் வரும் முதுமை, ஒரு நாள் வரும் முதுமை, குர்ஆன் வழி நடப்பது நம் கடமை, குர்ஆன் வழி நடப்பது நம் கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அருமையா சொன்னாங்க பாருங்க. நாம் இருப்பது இளமை, ஒரு நாள் வரும் முதுமை, குர்ஆன் வழி நடப்பது நம் கடமை. இந்த மூணே வார்த்தை, மற்றது கவனிச்சிங்களா இல்லையா தெரியல, இந்த மூணு வார்த்தை நல்லா கவனிங்க. நாம் இருப்பது இளமை, இன்னைக்கு எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறோம், சின்ன வயசா இருக்கிறோம். ஒரு நாள் வரும் முதுமை, ஏமா கால் வலிமா, முட்டு வலிமா, பேச முடியல, மூச்சு விட முடியல, நிமிந்தா இடுப்பு வலிக்குது, உட்கார்ந்தா கால் வலிக்குது, சொல்றோமா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் ஒரே இடத்துல நிக்க முடியல. அதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லா செயல்களையும் நாம் காப்பாத்திக்கணும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.